வணக்கத்திற்குரிய மேயர் ரவிக்குமார் அவர்களே, மாநகராட்சி உறுப்பினர்களே, நமது மேயரை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதையே கடமையாக கொண்ட கண்ணியமிக்க குடும்பத்தில் பிறந்தவர். ஆனந்த பவனத்தின் வழி தோன்ற பதவி என்றாலே படித்தோரும் பண்பாளரும் பயந்து ஒதுங்கும் இந்த காலத்தில் பொறுப்புணர்ச்சியோடு இந்த பதவியை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த பதவிக்கே ஒரு பெருமையை தந்திருக்கிறார். அவர் தலைமையின் கீழ் பணியாற்றுவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். வணக்கம். வணக்கத்திற்குரிய விடைபெற்றுக் கொள்ளும் மேயர் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர்கள், உங்கள் அன்போடும் ஆசையோடும் நான் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். வீடு வாழ்ந்தால் ஊர் வாழும், ஊர் வாழ்ந்தால் நாடு வாழும் என்பதைப் போல் நகர வாழ்க்கைக்கு நன்மை செய்து நாட்டு வாழ்க்கையை பெருமைப்படுத்த நான் விரும்புகிறேன். எனக்கு அதிகம் பேச தெரியாது, ஆனால் செய்ய தெரியும். ஏழை எளிய மக்கள் வந்ததும் ஓடிப்போய் அவர்களை கட்டிப்பிடித்து கண்ணீர் வடித்து நடிக்க தெரியாது, ஆனால் காரியமாற்ற தெரியும். இங்கிருக்கும் மாநகராட்சி உறுப்பினர்கள் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நான் பயன்பட மாட்டேன். ஆனால் நகர மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னால் முடிந்தவரை பாடுபடுவேன். நாம் தான் உண்மையிலேயே மக்களின் தொண்டர்கள் என்பதை நிரூபிப்போம். நமது பெருந்தலைவரின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாட்டுக்கும் மக்களுக்கும் நற்பணி புரிவோம். வணக்கம். ஜெய். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எல்லாம் நம்ம டவுமாக்கு போட்டுருக்காங்க சொன்னாலே உத்தரவாதம். ஒரு பைசா கொடுத்து பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் வாங்குறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அப்பதான் அதை செய்யறவங்களுக்கு பெருமை. அதுக்காக அனாவசியமா காட்டா பிடிக்க கூடாது. எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வருது. நான் ஜோக்கிய சொல்லல, அதுக்குள்ள சிரிக்கிறீங்களே. நீங்க எந்த ஜோக்கு சொன்னாலும் சிரிப்பாக சார். அந்த ஜோக்கு என்ன சொல்லுங்க? ஒரு முதலாளி வேலைக்காரனை பார்த்து, ஏ முனியா அதை பாரு வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னார். அதுக்கு அந்த வேலைக்காரன் சொன்னாரா, ஒரு வெள்ளக்காக்கா இல்லைங்க, 2-3 வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னார். நீ புதுசா உன் பேர சந்திரன், இவ்வளவு பேர் சிரிக்கிறாங்க, உனக்கு சிரிப்பு வராதோ? அந்த ஜோக்கு எனக்கு சிரிப்பு வரல சார். சிரிப்பு வரலையா? யாரும் டிம்பர் சப்ளை விஷயமா சீனிவாசமன் கம்பெனிக்கு ரினிவல் எக்ரிமெண்ட் அனுப்ப சொன்னே. ஏன் அனுப்புற? நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வேலை செய்ய வரீங்களா இல்ல பொழுதுபோக்க வரீங்களா? பேச்ச வளர்த்தாங்க. இந்த பாஸோட நமக்கு உங்களுக்கு எக்ரிமெண்ட் முடியுதா இல்லையா? ஐ டெல் யூ முடியுது. கேக்குறீங்களா? அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. என்ன பையன் ஆக்கி பக்கத்துல ஆராதனை படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். யூ ஆர் கரெக்ட். முள்ள அனுப்பிக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. ஓ, யூ ஆர் ஸ்டில் வெயிட்டிங். ஒரு முதலாளி கிட்ட எப்படி நடந்துக்கிடுங்கிற சிம்பிள் நாலேஜ் கூட உங்க இல்லையே. நீ எப்படி பொழைக்க போற? ஒரு முதலாளி கிட்ட நாணயமாவும் நம்பிக்கையாவும் நடக்கிறதா ஒரு நல்ல வேலைக்காரனுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் எல்லாம் இங்க குமாஸ்தா வேலைக்கு லாய்க்கல. லலிதா, சந்திரனை அவர் இருந்த வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ண போறேன். ஒரு டிஸ்மிஸல் ஆர்டர் டைப் பண்ணி கொண்டு வா. வேண்டாம், நீ நேரா வா, நானே டிக்டேட் பண்றேன். லலிதா, இதான் சந்திரன். சந்திரன்
அவர் பார்க்கும் குமாஸ்தா வேலையிலிருந்து இன்று நீக்கப்படுகிறார். அதே சமயம் இந்த ஃபேக்டரியின் ஒர்க் மேனேஜராக அவர் நியமிக்கப்படுகிறார். எமது நல்வாழ்த்துக்கள் மேனேஜ்மெண்ட். என்ன அக்ரி? பாவம், அவருக்கு ஒன்னும் புரியல. ஒரு நிமிஷத்துல அவரை உலுக்கி எடுத்துட்டீங்களே. சந்திரன், உன் நேர்மையை நான் பாராட்டேன். அப்படிதான் இருக்கணும். நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதைத்தான் உதடுகள் பேசணும். இந்த வேலையை ஒத்துக்கிறதுல ஒரு காட்சி விட இல்லையே. நான் எவ்வளவு வேணாலும் உழைக்க தயார். ஆனா உண்மையை சொல்றேன், இந்த ஃபேக்டரி வேலையெல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. தெரியல, கத்துக்க. உன்னால முடியும். உனக்கு நல்ல திறமை இருக்கு, உழைக்கணும்னு ஆர்வம் இருக்கு. அப்புறம் பயப்படுற என்ன என்ன கிழிஞ்சல் சட்டை எல்லாம் போட்டு? என்னுடைய ஒர்க் மேனேஜர் நல்லா கிளீனா ட்ரெஸ் பண்ணிக்க தெரியுமா? லலிதா, இறங்கி வீட்டில் கட்டிட்டியா? கணக்கெல்லாம் சொன்னபடி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுனியா? சாயங்காலமா போய் மளிகை சாமான் எல்லாம் வாங்கி போட்டுடு. காரை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டேன். வரப்ப 2 சேர் அல்வா, ஒரு பொகடா போட்டுல வாங்கிட்டு வா. அப்படியே பொண்ணு என்னமோ புடவை கேட்டா அதையும் வாங்கி கொடுத்துட்டு. தெரியாம தான் கேக்குறேன், இந்த வீட்டுல எனக்கு என்ன வேலை, என்ன சம்பளம்? மேனேஜரா, பியூனா, கிளார்க்கா, பாயா, கேஷியரா, சமையக்காரனா, டிரைவரா, எல்லா வேலையும் நான் ஒருத்தனே கவனிக்கணும். சம்பளமாவது கூட போட்டு கொடுத்தீங்கன்னா தேவையில்ல. அதே 150 ரூபாய். காலையில 5:30 மணிக்கு வந்தா ராவு 11 மணி வரைக்கும் வேலை சரியா இருக்குது. பேசுவாடா? பேச மாட்டேன். ஆரம்பத்துல நீங்க வேலைக்கு வரப்ப என்னடா சொன்னேன்? எந்த வேலையா இருந்தாலும் செய்யறேன், என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இதுக்கு 1000 சிபாரிசோட வந்தேன். இப்ப அதெல்லாம் மறந்து போச்சா? அப்போதைக்கு சரின்னு சொன்னேன். போக போக கொஞ்சமாவது கூட கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். சாகர வரைக்கும் இதே 150 தானா? ஏன்டா இதுக்கு போய் அழுவுறேன்? உனக்கு சம்பளம் கூட தானடா வேணும். இந்த மாசத்துல இருந்து உனக்கு கூடவே சம்பளம் தரட்டா. 2 ரூபாய். 2 ரூபாயா? அப்பாவே இது வந்துட்டேன். ரொம்ப குஷியா இருக்கீங்க? எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்குதே. சம்பளம் உயர்வா? எங்க அப்பா கொடுத்தாரு. ஆமா, வள்ளல் இல்லையா அவரு? என்னங்க அப்ப இப்பவே அப்பா கிட்ட நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிங்க. நம்ம கல்யாணம் என்ன? உங்க அப்பா கொடுத்திருக்கிற 2 ரூபாய் இன்கிரிமெண்ட்டுக்கு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே. கஞ்ச 2 ரூபாய் இன்கிரிமெண்டா? 2 ரூபாய். இப்ப இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன். நீ போகாதேன்னு சொன்னியா இருக்க? சரி, போகாதீங்க. சரி, உனக்காக இருக்க. எங்க நாம இப்படியே போயிட்டு இருந்தா நமக்கு என்னதான் வழி? பொறுத்துக்கிட்டு இருப்போம், காலம் வரும். எப்பதான் காலம் வருமோ? சரி, இந்த புடவையை எடுத்துக்கிட்டு போய் லாண்டரியில கொடுத்து நல்லா இஸ்திரி பண்ணி எடுத்துட்டு வாங்க. எனக்காக இந்த ஒரு வேலைதான் பாக்கி. அப்பாவே, இந்த தோட்டிய கொஞ்சம் காய போடுப்பா. ஐயா, உங்க அப்பா வேட்டியை காய போட சொல்றாரு. அவர் வச்சிருக்கிறதே ஒரே ஒரு வேட்டி. ஐயோ, இப்ப எந்த நிலைமையில நிக்கிறாரோ கடவுளே. பாயசம் ரொம்ப நல்லா முருகா. சந்திரனுக்கு இந்த பாயசம் வேணாமா? வேணாம் சொல்றேன். நிறைய ஐயா, ஜஸ்டிஸ் ராமநாதன் உங்களுக்கு போன்ல கூப்பிடுறேன். நான் பாச பத்தி என்னமோ நினைச்சேன். அவர் என்கிட்ட காட்டுற பிரியத்தை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவருக்கு யார் மேலேயாவது பிரிய விழுந்துருச்சுன்னா அப்புறம் யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டார். அப்படியே அன்பை மழையா பொழிஞ்சு திக்கு முக்காட வச்சிருவாருங்க. எனக்கு அவர் செஞ்சிருக்கிற உதவியை நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாது. ஆமாங்க. அப்போ நம்ம லலிதாமாவோட அப்பா திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய தீ விபத்துல மாட்டிக்கிட்டாரு. அவரை புழைக்க வைக்கிறதுக்காக ஐயா எவ்வளவோ பாடுபட்டாங்க, முடியல. ஏற்கனவே அம்மாவை இழந்தனா அப்பா செத்ததும் ஒன்னும் புரியாம அழுதுகிட்டு இருந்தேன். லலிதா அழாதேம்மான்னு ஆறுதல் சொல்லி பாசம் முருகனும் என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. அதுல இருந்து நான் இந்த வீட்டு பெண்ணா இருந்துகிட்டு வரேன். இதுக்கெல்லாம் நான் எப்படி? அவசரப்படாதீங்கம்மா, இன்னும் கல்யாணம் ஒண்ணு பாக்கி இருக்குல்ல. அதுவும் நான் நினைக்கிறபடி நல்லபடியா முடியட்டும். அப்புறம் நீங்க மொத்தமா நன்றி சொல்லலாம். சாமி, நேரமாச்சு. கலெக்டர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சு படம் பிடிக்க வேண்டியதானே? இன்னும் யாருக்கா காத்திருக்கீங்க? கலெக்டர் வாய், நீங்க இந்த ஊருக்கு புதுசு. ஆனந்தபவனம் பரம்பரையைச் சேர்ந்த ரவிக்குமார் வந்து வடத்தை தொட்டு ஆரம்பிச்சு வச்ச பிறகுதான் இந்த தேர் புறப்படும். அதோ அவரே வந்துட்டாரே.
ஆரம்பிக்கலாமா? படம் பிடிக்கிறீங்களா? இளைஞனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. அல்லாவோட கிருபையால நீங்க நல்லா இருக்கணும். ஓ புதுசாமி, புதுசா கட்டின காலி எல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கா? ஓ வசதியா இருக்குங்க. கர்ண மகாராஜா உங்க நிழல்ல இருக்கிறப்போ எங்களுக்கு என்னங்க குறைச்சு? அகதியா வந்து தெருல நின்னு பிச்சை எடுத்த எங்களை எல்லாம் பெரிய மனசு பண்ணி வாட வச்சிங்க. உங்களோட ஒண்டி வந்ததுல இருந்து எங்க வீட்டுல 3 வேளையும் அடுப்பு புகையுதுங்க. தங்கராசா பெண்டாட்டி பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும். வாங்கிட்டு பேசாம போங்கம்மா. ஐயா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா? இந்த புனிதமான ஆசீர்வாதம் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைக்காம போச்சு. இதெல்லாம் பார்த்து